கண்களை மூடி ஹல்லேலூயா ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள பிரசனம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த ராத்திரி நம்மோடு கூட இருக்கும்படியா ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் ஹல்லேலூயா, நம்முடைய மனது இந்த ராத்திரி ஒருமுகப்படுத்தப்படட்டும். ஆமென் ஹல்லேலூயா. 63வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன், உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையடிப்பேன். 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். வாழ்நாள் எல்லாம் அவரை தொழுது கொள்ள, அவரை உண்மையாய் சேவிப்பதற்கு, உத்தமமாய் சேவிப்பதற்கு ஹல்லேலூயா, உண்மை மனதோடு அவரை சேவிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எங்கள் நடுவே கர்த்தர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இரவு ஜெபத்திற்கு விரோதமாக எழும்பி வருகிறதான சக்திகள் ஹல்லேலூயா, எல்லா வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. எங்கள் நடுவே நீர் உலாவி வருவீராக. எங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. மகத்துவம் உள்ள பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே இந்த ராத்திரி ஆயத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. Prepare our hearts, O God. Prepare our minds, O God, to serve you, Father, Lord. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் செய்து பாடுவோம். தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கைகளை உயர்த்தி ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. சரி, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா கேட்கலாமா? God, we need you. We cannot make it without you, Father. Oh, பிரசன்னம் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் துதிதனிலே வாசம் செய்யும், துதிதனிலே வாசம் செய்யும். தூயவரே எங்கள் மனவாளன். நீங்க வரணும் ஆண்டவரே. We need you, God. We truly long for you. துதிதனிலே துதிதனிலே வாசம் செய்யும், துதிதனிலே வாசம் செய்யும். தூயவரே எங்கள் மனவாளரே, தூயவரே எங்கள் மனவாளர். 2 கைகளை உயர்த்தி பிரசன்னம் இயேசுவே.
உயர்த்தி இயேசுவே. Thank you Lord. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். பாடும் பொழுதே கேட்கலாமா? ஆர்வமுடன் நாடுகி. மறுபடியும் பாடுவோம். அதிகாலமே தேடுகி. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகளில் ஒன்றாகலும் வெட்கப்பட்டு போவதில்லையே. நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம்மன் முன்பே மாறாதையா. கைகளை உயர்த்தி உம்மன் முன் அந்த அன்பினாலே நிரப்புங்க ஆண்டவரே. மறுபடியும் பாடுவோம். உலகம் எல்லாம் மாயை. கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு அன்பு ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே இயேசுவே. கைகளை உயர்த்தி பாடுவோம். பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். இயேசுவே. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா? ராஜா, ராஜா உம் பிரசன்னம் போதுமை. உங்க சத்தம் மாத்திரம் கேட்கணும். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. ராஜா. Come on everyone. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ மகிமையினால நிரப்பப்படட்டும். எழுவோம். பிரசன்னம், sing it out. இயேசுவே. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். சேர்ந்து சொல்லுவோம். நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆவியானவர். ஹல்லேலூயா. மகிமையினாலே ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா தேவ மகிமையினாலே இந்த ஆலயம் நிரப்பப்படுவதாக. எங்கள் வாழ்க்கைகள் நிரப்பப்படுவதாக. எங்கள் வீடுகள் நிரப்பப்படுவதாக. எப்போதும் உம்மோடு ஒன்றித்து போவதற்கு, தேவனோடு இணைந்து நடப்பதற்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கிறீரே, எழுப்பி இருக்கிறீரே. ஆளுகை செய்வீராக. ஓ துதிதனிலே வாசம் செய்யும் துதி. கைகளை உயர்த்தி பாடுவோம். தூயவரே எங்கள் மனவாளரே, தூயவரே எங்கள் மனவாளரே. இன்னும் உம்மை அறியணும். எங்க வாஞ்சாத ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கேட்கலாமா?
இன்னும் அதிகமா உண்மை நெருங்கணும், மோடு கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா அடி எடுத்து வைத்து செல்வதற்கு இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இயேசுவே இன்னும் உம்மை பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க சத்தம் கேட்கட்டும். அதுவோ இயேசுவே ராஜா உம் பிரசன்னம். உங்க சத்தம் உயரட்டும். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. We need you, God. We need you, Father. Come and have your way. Prasanam, prasanam. Yeshuve. Hallelujah. Umodu செலவிடும் இந்த நேரம் வீணா போகாத ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த தெய்வம். வலது கையை உயர்த்தி நீரே நீர் மாத்திரமே, ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை. நீர்தான் எங்கள் நடுவே உயர்த்தப்பட வேண்டும். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். இரட்சகனாகிய இயேசுவின் நாமத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் ஹல்லேலூயா ஜீவன் தரும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்ததான கிருபாதார பலியே மனுகுலத்தின் பாவங்களை சாபங்களை மாற்றும்படியாய் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, சர்வவியாபியே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீரே நீ மாத்திரமே சொல்லுவோம். நீரே நீ மாத்திரமே. வரும் சேர கூடாத இருக்கிற இடத்துல எல்லாரும் முடிஞ்சவங்க மாத்திரம் இடமே நின்று கண்களை மூடி ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் நீரே நீரே. We thank you, Lord. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் சத்தமா. நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரம். Hallelujah. Glorify your name. நீரே ஒருவரே, உம்மை அல்லாமல் வேறு நாமம் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறு மீட்பர் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லையே. கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. உம்மை அல்லாமல் வேறு நாமம் இல்லை.
உம்மை அல்லாமல் வேறு மீட்பு இல்லை, எங்களுக்கு வேறு ஜெயம் இல்லையே. நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி praise him, exalt your name. இயேசு உயர்த்தப்படுவீராக, இயேசு உயர்த்தப்படுவீராக. எங்கள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த ராத்திரி இந்த இடத்துல கேட்கப்படுவதாக. ராஜாவின் ஜெய தொனி, ராஜாவின் சத்தம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் நடுவே ஆளுகை செய்வீராக, எங்கள் நடுவே ஆளுகை செய்வீராக. எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்வீராக, எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த நாட்களிலே எங்கள் நடுவே. கைகளை தட்டி சொல்லுங்க, எங்கள் நடுவே. நல்ல கைகளை தட்டி come on. ஹல்லேலூயா. எங்கள் நடுவே, எங்கள் நடுவே, எங்கள் நடுவே, எங்கள் நடுவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி, எங்கள் நடுவே, எங்கள் நடுவே ஆளுகை செய்யட்டும், எங்கள் நடுவே ஆளுகை செய்வீராக. நல்ல விடுதலையோடு நீர் மாத்திரமே, நீரே. சதத உயர்த்தி சொல்லுவோம், நீரே. உங்க சத்தம் உயரட்டும். இயேசுவே, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, நீரே, நீ மாத்திரமே. one more time. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல், உம்மை போல். சத்தத்தை உயர்த்தி உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல், உம்மை போல். Yes Lord, nobody else Lord. One more time, one more time. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலுக்கென்று ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி எழும்பட்டும். Oh yes Lord. Makoro shandalavadiyande. நீரே, உங்க சத்தம் கேட்கட்டும். நீரே, இயேசுவே, நீரே. அவர் மாத்திரம் உயர்த்தப்படுவாராக. Come on. ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் மேகாவும் ஆனவரிவர். கைகளை உயர்த்தி, ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் மேகாவும். Is the beginning and the end. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வர. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் சீக்கிரமா வர போறார்? ஹல்லேலூயா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சேனைகளின் இயேசுவே.
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் இயேசுவே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில். நம்மள மறந்து கண்களை மூடி ஹல்லேலூயா அவருடைய அழகு முகத்தை பார்த்து சேரக்கூடா அகிலத்தை வார்த்தையால். இன்னைக்கு ராத்திரி எங்கள் நடுவே நீர் பேசுவீராக. உங்க சத்தம் எங்கள் நடுவே கேட்கப்படட்டும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எங்க பட்டணத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா வார்த்தையினாலே சிருஷ்டித்தவரே, speak into our lives, oh God. சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளில் நீர் உயர்ந்தவர், நீர் மகத்துவம் உள்ளவர். உம்மை போல வேறு நாமம் இல்லையே, உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே. உம்மை போல எங்களை நடத்த, உம்மை போல எங்களை சுமக்க, உம்மை போல எங்களோடு கூட பேச, உம்மை போல எங்களை உருவாக்குவதற்கு வேறே நாமம் இல்லையே, வேறே இரட்சகர் இல்லையே, வேறே நீதி இல்லையே. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் நடுவே ஹல்லேலூயா உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ரகமஷதலபதியாதே ரகமயாதேலபதியாதே ரரரரபோ ரமமஷதலபதியாதே. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் ஆனவர் சிங்காசனத்தில். ஏசாயா 6வது அதிகாரத்தில் அதுதான் ஏசாயா பார்க்கிறான். ஒரு மரணம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை, சேனைகளின் எந்த சூழ்நிலை ஆனாலும் எங்களை ஆளுகை செய்கிறவர் ஒருவர் உண்டு. நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, மரணத்தின் மத்தியிலே எங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா சிங்காசனத்திலே உண்டு. கைகளை தட்டி சொல்லுங்க. எங்களை ஆளுகை செய்கிற ஒரு தகப்பன் உண்டு, எங்களை ஆளுகை செய்கிறவர் ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரு மீட்பர் உண்டு, ஒரு இரட்சகர் உண்டு. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை இந்த கடைசி நாட்களிலே சபைகள் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா முழு பட்டணமும் முழு தேசமும் காணட்டும், தேசங்கள் காணட்டும். Nations will see that there's a living Father, there's a living Savior who died for each and every one of us on the cross of Calvary. We bless your name. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பாடுங்க. சேனைகளில் நீங்க மாத்திரம் பாடுங்க சத்தமா. சேனைகளின் glorify your name, oh Jesus Lord. Mama shandala bodia tera rabo rekelia tera rabo sia tera rabo diandara. Hallelujah. உங்க மகிமையினாலே நாளை நிரப்பப்படட்டும், எங்க வாழ்க்கை நிரப்பப்படட்டும்.
பரிசுத்தரே பரிசுத்தர். ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் கைகளை உயர்த்தி ஏழு குத்து விளக்கின் எங்கள் நடுவே நீர் அசைவாடு ஆண்டவரே. we need you. ஒரு தாகத்தோடு கேட்கலாமா? ஆதியும் மந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும். sing it again. ஆதியும் மந்தமும். அப்பா உங்க நாம உயர்த்தப்படட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். My God, my Savior. ஆராதனை. உங்கள் சத்தம் உயரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு துதியின் பெருந்தொனி எழும்பட்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஒரு புதிய பலத்தினாலே எங்களை நிரப்புவீராக. இயேசு சொன்னாரே, உன்னதத்திலிருந்து பலன் இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே நீங்கள் எனக்காய் காத்திருங்கள், எனக்காய் காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கென்று சாட்சிகளாய் இருப்பதற்கு நாளாகமம் 13:14 வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எந்த வீட்டில் எந்த இடத்துல ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தை ஹல்லேலூயா when we host the presence of God, உடன்படிக்கை பெட்டி வேற ஒண்ணும் இல்லை, தேவ பிரசன்னம். கைகளை தட்டி ஆண்டவரே எங்க வீட்டுல தேவ சத்தம் கேட்கட்டும், என் குடும்பத்துல தேவ சத்தம் கேட்கட்டும். ஏதேதோ சத்தம்லாம் கேட்குது, வேற வித்தியாசமான அந்நிய சப்தங்கள்லாம் கேட்குது. இந்த கடைசி நாட்களிலே எங்கள் குடும்பங்களிலே, எங்க பர்சனல் வாழ்க்கையில, எங்க வீடுகளிலே ஹல்லேலூயா கைகளை தட்டி சொல்லுங்க, தேவ சத்தம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்வீராக. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பலமாய் ஹல்லேலூயா திசை திருப்பி கொண்டு போகிறதான பிசாசின் சக்திகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா மாந்தரீக கட்டுகள் ஹல்லேலூயா, எல்லா பில்லி சுனிய ஆவிகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன். மாமா சந்தலபோ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்க வீட்டுல தங்கட்டும். தேவ சத்தம் கேட்கட்டும். ஆண்டவருடைய பலிபீடம் கட்டப்படட்டும், பலிபீடங்கள் கட்டப்படட்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் எங்க குடும்பத்தில், என் வாழ்க்கையில சரி செய்யப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாமம் எல்லா இடங்களிலும், எல்லா மூலை முடுக்கெங்கும் பேசப்படுவதாக. அப்போஸ்தலர் 4:7-12 வரைக்கும் பேதுருவையும் யோவானையும் அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்ன செய்யணும், என்ன பதில், ஹல்லேலூயா.
இந்த கடைசி நாட்களை எழுப்புதலின் கடைசி நாட்களை எதிர்ப்புகள் பயங்கரமாய் பெருகி கொண்டு வருகிறதான். இந்த நாட்களே நிறைய நேரத்தில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கணும். That's why we need, hallelujah, it's very important, hallelujah, hallelujah. அவரோடு கூட எப்பொழுதும் பேசுகிற அந்த அனுபவம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், hallelujah. வெறும் ஆலயத்துல மாத்திரம் அல்ல, hallelujah, மேடையில மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலேயும். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Anywhere, everywhere, God is there. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கைகளை தட்டி ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நல்ல கைகளை தட்டி, give him the best. That's why we have gathered together in this place. That's the reason God has saved us. Hallelujah. இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவரே. அதுதான் அந்த ஆண்டவராகிய இயேசு, அவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க கைகளை தட்டி, இயேசுவை அல்லாமல் ஹல்லேலூயா வேறு ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யலாமா? Can we declare that? Hallelujah. இயேசுவை அல்லாமல், accept the name of Jesus, there is no salvation. நல்ல கைகளை தட்டி சத்தமா சொல்லுங்க, இயேசுவை அல்லாமல் வேறு நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும், come on everybody, நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி, thank you Lord. We speak the name, we speak the name, அந்த நாமத்தை பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தை. நல்ல கைகளை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே அறிக்கை செய்யலாமா? அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். மறுபடியும் அவர் நாமம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த ராத்திரி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கென்று சொல்லுவோம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அறிக்கை செய்வோம்.
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில். நம்புறீங்களா? இந்த ராத்திரி ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நாம் விடுதலை அடைவதற்கு வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று கைகளை தட்டி பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Come on. அவர் நாமம் சத்தமாய், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையாய். நம்புறவங்க, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மைமா. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம் நமக்கு. வேறே நாம கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடுவோம். Speak out. We speak the name. சத்தமா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் நமக்கு நித்திய ஜீவன். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் சொல்லுவோம். நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி சத்தமா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியை முடிவது. ஓ thank you Lord. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று பெரு நாமம். அந்த நாமம் சுகமுடன் வாழ்வதற்கு. கைகளை தட்டி பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமாய் சொல்லுவோம். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல். நம்புறவங்க கைகளை தட்டி பாடுவோம். எழுப்புதலுக்கான வாசலை என் ஆண்டவர் திறக்க வல்லவர். நம்பிக்கையோடு அவர் நாமத்தில். Thank you Lord. முன்னேறி செல்வதற்கு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Lord. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலில் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலில் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பான். ஜெபிக்க அவர் தலை அறை. நெருப்பாய் இறங்கிடு. எத்தனை பேர் நம்புறீங்க? நெருப்பாய் இறங்கிடு. One more time. நெருப்பாய் இந்த ராத்திரி எங்கள் நடுவே இறங்கி வருவீராக. ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக. கைகளை தட்டி ஆவியே ஆவியே
அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியானே. அசைவாடும் அனலாகும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே எங்கள் ஒவ்வொருவரையும் அசைவாடும், எங்கள் நடுவே அசைவாடுகிறார். ஒவ்வொருவரையும் உலர்ந்து போன இந்த ராத்திரி உலர்ந்து போய் மங்கி போயிருக்கிறதான நிலைமைகள் இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பிக்கப்படட்டும். வெறும் தேவைக்காக வந்து போகிற கிறிஸ்தவ கூட்டமா நாங்க இல்லாதபடிக்கு சிறப்புல நிற்கிற ஒரு சந்ததியா, வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் உறிஞ்சு குடிக்கிற கிறிஸ்தவனா நாங்க இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய நீதி. அவர் எங்களை கொண்டு செய்ய வேண்டியதான காரியத்தை எங்களை கொண்டு செய்யும் அளவும் நாங்கள் ஓய்ந்து போக மாட்டோம் என்கிறதான ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ள ஒரு சந்ததி. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை எழுப்புங்க, எங்களை எழுப்புங்க. ஹல்லேலூயா. ஓ, வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். கடலின் அணை நோக்கி குதித்தாலும் கடலின் அணை நோக்கி மீனை கொண்டு என் தேவன் மீனை கொண்டு எப்படியும் அவர் எங்களை நடத்த வல்லவர். எந்த நிலைமையிலும் எங்களை சுமக்க வல்லவர். கைகளை தட்டி பாடுவோம். அசைவாடும் அனலாக் உலர்ந்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக, ஒரு புதிய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆவியே, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி அந்த ஜீவ நதி எனக்குள்ளே இருந்து புறப்படட்டும், என் குடும்பத்திலிருந்து புறப்படட்டும். ஓ, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி. கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ளே அது இந்த ராத்திரி அது கிரியை செய்யட்டும். எனக்குள்ளே அதற்கு தடையா இருக்கிறதான காரியங்கள் விலகட்டும், இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எனக்குள்ளே இருந்து புறப்படட்டும். Out of my belly shall flow the rivers of living waters. Rivers of living waters. Rivers of living waters. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த ராத்திரி எங்களுக்குள்ளே இருந்து. ஹல்லேலூயா. ஓ, ரகமஷதலபோ ரெகேமாத்தியா தேலபோதியாதே. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. வற்றாத ஜீவநதி பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லுங்க, அழைத்தவர். ஓ, ஆவியே, சென்று பாடுவோம். We thank you Lord. ஆமென். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி. அசைவாடும் எங்கள் நடுவே, எங்கள் நடுவே. ஆவியே, ஆவியே,
சத்தமாய் சத்தமாய். Come on, oh God. Split open the heaven tonight, oh God. Hallelujah. ஆவியே ஒவ்வொரு மீதும் இறங்குவீராக, ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே உம் வல்லமையை. தாகத்தோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொருவர் மீது ஊற்றுவீராக, ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படுவீராக. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக சொல்லுவோம் வல்லமை வல்லமை. ரகம சந்தலவதியா தேரரமோ ரகம சந்தலவதியா தே. பெந்தேகோஸ்தே பெந்தேகோஸ்தே நாளில் செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த நாட்களில் இந்த பட்டணம் அதை பார்க்கணும், இந்தியா அதை பார்க்கணும், சென்னை அதை பார்க்கணும், தமிழ்நாடு அதை பார்க்கணும். எங்க சபைகளில் கர்த்தர் கிரியை செய்வதை அப்போஸ்தலர் ஹல்லேலூயா அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஹல்லேலூயா அதற்கு எங்களை சபைகளை தகுதிப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள இருக்கிறதான குறைகளை கர்த்தர் மாற்றுவீராக. தடையா இருக்கிறதான காரியங்கள் விலகட்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை இந்த தேசம் பார்க்க ஆரம்பிக்கிற நாட்கள் இது. கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஓ அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல ஊற்றிடுமே இந்த நாளில். இந்த நாளில் எங்கள் போலே ஓ வல்லமை தாருவே. அலக்கிற அபிஷேகம் அற்புதங்கள் அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை ஊற்றிடு. கைகளை தட்டி வாஞ்சையோடு கேட்போம். அதை பார்த்து அநேக திரத்திரனா ஜனங்கள் ஆலயத்திற்கு வருவார்களாக. அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடு. மறுபடியும் சொல்லுவோம். அந்தகார எங்க தேசத்துல, எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வாலிபர்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா பாவம் என்னும் இருள் என்னும் அசுத்தம் என்னும் காமம் என்னும் அந்தகாரம் இன்றைக்கு அநேகரை சங்கிலி, அநேக சங்கிலிகள் ஹல்லேலூயா அநேகரை கட்டி ஹல்லேலூயா வழி தெரியாமல், விடை தெரியாமல், வெளியே வர முடியாமல் ஹல்லேலூயா சிக்கி தவிக்கிற எத்தனையோ கூட்டம் உண்டு. இந்த ராத்திரி ஆண்டவரே திறப்பலை நிற்கிறோம். என் ஆண்டவர் இறங்குவீராக, என் ஆண்டவர் இறங்குவீராக, என் ஆண்டவர் இறங்குவீராக. சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. என் ஆண்டவர் ஜெயம் எடுப்பீராக, என் ஆண்டவர் ஜெயம் எடுப்பீராக. ரகம சந்தலபோதியாந்தே ரெகம தரரபோதியாந்தரா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜெயம் எடுப்பீராக, என் ஆண்டவர் ஜெயம் எடுப்பீராக, என் ஆண்டவர் ஜெயம் எடுப்பீராக. ரகம சந்தலபோதியாந்தே. ஆவியே ஆவியே கைகளை தட்டி ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள், அந்தகார சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிற, முடக்கப்பட்டிருக்கிற
எழும்பணும்னு நினைக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவருக்காக செயல்படணும்னு நினைக்கிற வாலிபர்கள் உண்டு. எழும்பி 2 அடி எடுத்து வச்சு அடுத்த 3வது அடி கீழே மறுபடியும் விழுகிற நிலைமை. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த நிலைமைகள் மாறட்டும், அந்த நிலைமைகள் மாறட்டும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஹல்லேலூயா, பிசாசின் தந்திரங்களுக்கு, பிசாசின் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு, இந்த உலகத்தின் பொல்லாங்கனுக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சபையாய், தனிப்பட்ட நபராய், குடும்பமாய், பிள்ளைகளாய், ஆண்டவரே 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய அக்கினி, ஹல்லேலூயா, முத்திரைக்கப்படுவதாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்த பொழுது இடிமுழக்கம் போல ஒரு பலத்த காற்று, பலத்த ஒரு அசைவு உண்டானது. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே, அது எங்கள் நடுவே, கைகளை தட்டி சொல்லுங்க, எங்கள் நடுவே, எங்கள் சபையின் நடுவிலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கட்டி வைத்திருக்கிறதான பிசாசின் சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். எசபேலின் ஆவிகள், ஹல்லேலூயா, பயமுறுத்துகிற, ஹல்லேலூயா, கண்ட்ரோல் பண்ணுகிற, பயமுறுத்துகிற, ஹல்லேலூயா, 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 எல்லா எசபேலின் ஆவிகள் செயலிழந்து போகட்டும். என் ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாயிரங்கிரு. 2 கையை உயர்த்தி சொல்லுவோம். ஜெபிக்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசை. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு. அதனாலதான் கூடி வந்திருக்கிறோம். That's why we are here. Hallelujah. ஜெபிக்க ஜெபிக்க அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ நெருப்பா இயேசுவே, நெருப்பாய். கைகளை உயர்த்தி ஆவியே, ஆவியே, சத்தத்தை உயர்த்தி ஆவி. Liberate your people, oh God. அடிமைத்தனத்திலே, சங்கிலியின், ஹல்லேலூயா, பாவத்தின் அடிமைத்தனத்திலே, டிசெப்ஷன்ல இருக்கிற, ஹல்லேலூயா, தவறான உபதேசத்திலே, கள்ள உபதேசத்திலே மாட்டியிருக்கிற சபைகள், ஹல்லேலூயா, வாலிபர்கள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆவார்களாக. Our young generation will be pulled unto the cross, to the reality of God. Rakamashandalabo. ஆவியே, கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆவியே, ஆவியானவரே, ஓ அசைவார் அனலாம். Thank you, Father. அசைவா அக்கினி. ஒரு விசை கூட நீங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆவியே, ஆவியே சொல்லுவோம். அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்தரிப்பீரா. பூமியின் கடையாந்தரங்களில் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியா, so that we will be his witnesses everywhere. அசைவாடும் அசை. ரெண்டு கையை உயர்த்தி ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. ரெண்டு கையை உயர்த்தி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் எழுப்புவீராக.
சாட்சிகளாய் எழுப்புவீராக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்போஸ்தலர் 4:13 ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தமையினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி. இந்த உலகம் நான் பாட்டு பாடுறதுனால நான் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. நான் வெள்ளை துணி நகையெல்லாம் கலட்டிட்டேன், ஹல்லேலூயா, ரிலிஜியஸ் பெர்ஃபார்மன்ஸ் செய்வதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கலங்க. மதம் சம்பந்தப்பட்டதான காரியத்தை, ஹல்லேலூயா, இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஆனால் ஒரு மார்க்கத்தை. இந்த வழிக்கு போனால், இந்த வழியாய் போனால் நீங்கள் ஹல்லேலூயா தப்பித்துக் கொள்வீர்கள், பாவத்திற்கு தப்பித்துக் கொள்வீர்கள், உலகத்தின் பொல்லாங்கனுக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் என்ற வழியை காண்பிப்பதற்காக he came, hallelujah, to show the way. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. அடுத்த ஒரு few minutes, hallelujah. ஆண்டவரே, எங்க பாட்டினால, எங்க இசையினால, எங்க பிரசங்கத்தினால, நாங்க செய்யற ஊழியத்தினால இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அந்த வாசனை, இயேசுவோடு கூட இருந்த பேதுரும் யோவானையும் பார்த்து அதுதான் சொன்னாங்க, இவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ரெண்டு கையை உயர்த்தி அந்த அடையாளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அததான் இயேசு சொன்னாரு, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ஹல்லேலூயா, நீங்கள் எருசலேமிலே, எருசலேம் என்பது நம்முடைய சபை, ஹல்லேலூயா, இருக்கிற சபையில கையை உயர்த்தி நான் உண்மையா இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல முதல்ல உண்மையா இருக்கணும். ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இங்க பாய்ந்து அங்க ஓடக்கூடாது, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல உண்மையா ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மையா இருக்கணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இருக்கிற சபையில I want to be faithful. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், யூதேயா, சமாரியா, ஹல்லேலூயா, பூமியின் கடையாந்தரங்களில் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருக்கு சாட்சிகளா. எந்த இடத்துல இருக்கிறனோ, ஹல்லேலூயா, அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரே இருதயம், ஒரே மனம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, oneness. That's where God will be poured out. Hallelujah. நான் பெரியவன், நீ பெரியவன், hallelujah. உன் சபை என் சபை, hallelujah. உன் கூட்டம் என் கூட்டம் இல்ல, hallelujah. Kingdom mindset. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ராஜ்யத்திற்கு அடுத்த அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கடைசி நாட்களில் pour out, oh God. We need you, Lord. We need you. Our churches need you. Mama Shandala Bodhiyantara. ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. லேவியராகமம் 6:12 வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போக கூடாது. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பே அப்பா எப்போதுமே. மத்தவங்க என்ன பார்க்கறாங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சியா எரிந்து கொண்டே, எனக்குன்னு அவர் என்ன தந்திருக்கிறாரோ அதை உண்மையா செய்வதற்கு எரிந்து கொண்டே. பதவிக்காக எதையும் நான் செய்ய மாட்டேன், பதவியை தேடி ஓட மாட்டேன், புகழ பேரை தேடி ஓட மாட்டேன். எந்த மூலையில் அவர் வச்சாலும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றி முடிக்க, முடிவில் நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அந்த சத்தத்தை மாத்திரம் நாங்க கேட்கணும். ரெண்டு கையை உயர்த்தி, ஓ எஸ் லார்ட். எனது விளக்கை ஏறிய எங்க இருள் வெளிச்சமாய் மாறட்டும். ஜெபமா பாடலாமா? அர்ப்பணிப்போடு. எனது விளக்கை ஏறிய செய்வீரவை பகலாக்கு. உண்மையா கைகளை உயர்த்தி one more time. எனது விளக்கை ஏறிய செய்வி, மங்கி எரிகின்றதான திரையை அணைக்காதவரே,
எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் சாட்சியா எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா எரிந்து கொண்டே இருப்பே உண்மையாய் உத்தமமாய் என் ஜீவன். இயேசுவே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தில். ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க தான் என் ஆதாரமா இருக்கணும். அழைத்தவரே ஊழியத்தில் ஓ எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றான். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கண்ணு உங்களை மாத்திரம் பார்த்து ஓடணும். இந்த ஓட்டத்தை யாரையும் பார்த்து பேருக்காக புகழுக்காக யாரையும் சிகரப்படுத்துவதற்காக வஞ்சித்து ஓடக்கூடாது. ஜனங்களை இயேசுவண்டை நடத்துவதற்கு முடிவிலே இந்த சத்தத்தை கேட்க விரும்புறேன். என்ன சத்தம் தெரியுமா? என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டீர உண்மையாய். வலது கையை உயர்த்தி சொல்லுவோம் உத்தம. அத மாத்திரம் கேட்டா போதும் சார். புகழும் வேண்டாம், பேரும் வேண்டாம். மனுஷனுடைய பாராட்டெல்லாம் விருதா. மனுஷன் பாராட்டுவதற்காக நான் எதையும் செய்யக்கூடாது. பரலோகம் என்ன குறிச்சு சாட்சி கொடுக்கணும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வார்த்தை கேட்டி கையை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க. I don't want to miss that. உத்தம ஊழியன் என்று நீ சொல். நீங்க பாடுவீங்களா? ஒரு வார்த்தை கேட்டீர. அந்த சத்தத்தை நாங்க இழந்து போக கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.